திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் ஃப்ரம் பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி மற்றும் அறந்தாங்கி. இது ஒரு மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம். இன்றைய திருக்குறள், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளே என்று கைகூப்பி அழைத்து தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றச் சொல்லி கெஞ்சினால் கூட நடக்காத காரியம் நம்முடைய தொடர் முயற்சியினாலும் நம்முடைய உழைப்பினாலும் நடைபெறும் என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான குரலோடு வீடியோக்குள்ளே போகலாம். இன்று 14/3/2025 ஒரு நல்ல நாள். ஏன்னா போட்டித் தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷன் கிடைத்த ஒரு நாள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்முடைய பட்ஜெட்டில், இன்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசோட பட்ஜெட்டில் நடப்பு நிதியாண்டு, அதாவது 2025-2026 நடப்பு நிதியாண்டில் கிட்டத்தட்ட 40,000 அரசு பணியிடங்கள், காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்கிறாங்க. ஆல்ரெடி 2025ஆம் ஆண்டிற்கான ஆனுவல் பிளானர் அக்டோபர் மாதத்துலேயே டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க 2024லேயே. அதில் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், சரிங்களா. 2025 நமக்கான ஒரு இளைஞர்களுக்கு ஒரு பொற்காலமான ஆண்டு அப்படி சொல்லி, இது நமக்கான ஆண்டுங்கிற தலைப்பில். அப்புறம் இன்னொரு மோட்டிவேஷன் வீடியோவும் போட்டிருக்கேன். பயிற்சி மையங்கள் நமது, அதாவது வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குருஷியலாக இருக்குது. அந்த வாய்ப்பை கணக்கச்சிதமாக சரியாக பயன்படுத்தி வாகை சூடுவதற்கு ஏதுவாக பயிற்சி மையத்தை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது, சரிங்களா. ஆகவே பயிற்சி மையத்தை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோவும் நான் அதில் போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தர்றோம், சரிங்களா. அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். ஆனால் ஒவ்வொரு இளைஞர்களிடமும் ஒவ்வொரு இளைஞனிடமும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், 2025 நழுவ விடாதீர்கள். இது மிக அற்புதமான ஆண்டு. ஒரு சில ஆண்டுகளில் மட்டும்தான் குரூப் 1 தேர்வு, குரூப் 2 தேர்வு, அப்புறமேல குரூப் 4 தேர்வு. இதுதான் அதிகப்படியான மாணவ செல்வங்கள் தமிழ்நாட்டில் எழுதக்கூடியது. அப்போது இந்த 3 தேர்வுகளும் நடக்கக்கூடிய ஆண்டு, எந்த ஆண்டுகளெல்லாம் 3 தேர்வுகளும் நடக்கிறதோ அந்த ஆண்டெல்லாம் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய ஆண்டு என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டும் ஒரு நல்ல ஆண்டு, சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஏப்ரல் மாதம், கலர் மாற்றிக்கிறேன், பிளாக்கில் கூட மாற்றுறேன், இல்லை வேறு கலர் மாற்றுவோம். ஓகே, ஏப்ரல் மாதம் ஏப்ரல் 25ஆம் தேதி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது, சரிங்களா. அதே மாதிரி ஏப்ரல், அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஜூலை மாதம் 15ஆம் தேதி குரூப் 2A, குரூப் 2 ஓடி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 28 குரூப் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே குரூப் 1 எக்ஸாம், முதல்ல வரக்கூடிய எக்ஸாம் குரூப் 1, சரிங்களா. ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே குரூப் 1 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறாங்க, சரிங்களா. அப்போது இது ஒரு மிக அற்புதமான, நமக்கெல்லாம் கிடைத்தற்கரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான ஆண்டு. இந்த வாய்ப்பை தயவு செய்து யாரும் தவற விட்டு விட வேண்டாம், சரிங்களா. நம்மளுடைய அரசு பணி கனவு, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய திருமண கனவு, இதெல்லாம் நம்மளுடைய சொசைட்டியில் இப்படியெல்லாம் நம்ம ஒரு உயர்நிலையில் வாழணும், மரியாதையோட ஒரு நல்ல ஒரு கௌரவத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம், இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது. அதற்கு நல்ல தகுதியான பயிற்சி மையம், இப்பொழுது மிக கடுமையான போட்டி நிலவுகின்ற சூழல்னால கண்டிப்பாக நீங்கள் ஒரு பயிற்சி மையத்துக்கு போகணும், சரிங்களா. அதில் மாற்றம் இல்லை. அதில் அந்த பயிற்சி மையத்தை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனம் தேவை. அதாவது உலகம் பளபளப்பை கண்டு ஏமாறுகிறது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த உலகம் பளபளப்பு அப்படின்னா சும்மா, அதாவது பிரைட்டாக இருக்கும். நல்லா சில ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணை கவரும் அளவில் மிக அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. ஆனால் அதை வீட்டிற்கு வாங்கி சென்று, ஆசையுடன் வாங்கி சென்று உண்ணுகிற பொழுது உள்ள அழுகிய நிலையில் சாப்பிடாத முடிய அளவில் இருக்கும், சரிங்களா. அந்த மாதிரி சில பயிற்சி மையங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. நான் எதற்கு சொல்கிறேன்னா, இளைஞர்கள் வாய்ப்பை தவற விடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கம். அதனால்
யார் சிறப்பாக செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்தந்த மாவட்டங்களில் நல்ல பயிற்சி மையங்கள் ஓரிரு பயிற்சி மையங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அங்கே சேர்ந்து படிக்கலாம். சரிங்களா? ஸோ பயிற்சி மையங்களை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக இருங்கள். அப்படி பயிற்சி மையம் சென்று படிக்க இயலாத சூழலில் இருந்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இலவசமாக வகுப்புகள் எடுப்பார்கள், அல்லது நம்முடைய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இலவச பயிற்சிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கும். அல்லது தனியார் ஒரு சில பேர் தன்னார்வலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஒரு ஒரு சேவை மனப்பான்மையின் காரணமாக கிளாஸ் ஃப்ரீயாக நடத்துவாங்க, ஃப்ரீ டெஸ்ட்டு வைப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் தான் நம்மளுடைய பெஸ்ட் அகாடமி கூட, நம்ம பெஸ்ட் அகாடமி மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை 2 பேருமே இல்லாத குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக வேலை வாங்குற வரைக்கும் பயிற்சி கொடுக்குறோம். குரூப் 4 தேர்வுலேருந்து குரூப் 4 மெயின்ஸ் வரைக்கும் இலவச பயிற்சி கொடுக்குறோம். மெட்டீரியலு, கிளாஸஸ், டெஸ்ட்டு எல்லாமே ஃப்ரீயாக வருது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ 2000 மிக கடுமையான நிதிச்சுமை இருந்த போதிலும் எங்களுக்கு 2025 இளைஞர்களுடைய கனவை நினைவாக்குவதற்காக ஸ்பெஷலாக ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று நாங்கள் கொடுக்குறோம். என்ன ஆஃபர் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, அறந்தாங்கி 3 இடங்கள்லையுமே டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ. நீங்கள் வாரத்தில் 7 நாள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட 7 நாளுமே வந்து டெஸ்ட் எழுதிட்டு போகலாம். சரிங்களா? இல்லை உங்களுக்கு மினிமம் 3 டேஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி ஆகணும். சரிங்களா? அப்புறமேல 7 டேஸுமே மேக்ஸிமம் நீங்கள் 7 டேஸுமே டெஸ்ட் எழுதலாம். இந்த மாதிரியான சில ஆஃபரை வந்து நம்ம இளைஞர்களுக்காக பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடலாம் அப்படிங்கிற ஆர்வம். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் சார் நாங்கள் வரவே முடியாது சார், எங்களுக்கு ஆன்லைனில் டெஸ்ட் பேஜ் போடுங்க சார் அப்படி சொன்னால் கூட நிச்சயமாக ஆன்லைன்லேயும் நான் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் போடுறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு எக்ஸாமுக்கு வந்து எழுதினாலும் சரி. சரிங்களா? இப்போது என்னுடைய நம்பர் வந்து 9943034930. சரிங்களா? இந்த நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஒரு ஹாய் சார், நான் இந்த நேமும் டிஸ்ட்ரிக்ட் அனுப்புங்க, நான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்பில் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீக்கு நான் பண்ணுறேன். சரிங்களா? ஆஃப்லைன் டெஸ்ட் ஃப்ரீ வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதிட்டு போகிறதுக்கு முயற்சி எடுங்க. சரிங்களா? இது மாதிரி நம்ம பயிற்சி மையம் மட்டும்தான் சிறப்பானதெல்லாம் சொல்ல வரல, அதெல்லாம் தவறானது. நம்ம பயிற்சி மையத்தை போலவே ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சில பயிற்சி மையங்கள் செயல்படுகிறது. அப்படியான பயிற்சி மையங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரிங்களா? அப்படியான பயிற்சி மையங்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய முழுமையான திறமையை வெளிப்படுத்தி காலத்தை சரியாக பயன்படுத்தி ஒவ்வொரு மணிப்பொழுதிலும் நம்முடைய குடும்பத்தின் சூழல், நம்முடைய எதிர்காலத்தின் நிலை, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை வென்றெடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவை பார்த்த அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய நிறைய வீடியோஸ், மேத்ஸ் ஷார்ட்கட் வீடியோஸு, தமிழ் இலக்கண வீடியோஸு, நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, மோட்டிவேஷன் கோர்ஸு, நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸு, எந்தெந்த இயரில் நம்ம பெஸ்ட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்கிற அந்த மோட்டிவேஷன் கோர்ஸோடு இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது எனக்கு எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு யூடியூப் வியூஸ் எடுத்து நான் அதிலிருந்து மானிட்டரி கெயின் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் மோட்டிவேட் ஆகணும் அப்படிங்கிற நோக்கம் தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதோட நோக்கம் அதுதான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்டேட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரிங்களா? ஓகே, படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு வழிகாட்டுங்க. நல்ல பயிற்சி மையங்களை யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பயிற்சி மையத்தை கையை காட்ட வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை அப்படிங்கிறதையும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் டு ஆல்.